வெல்கம் டு ரெஸ்லிங் இன்டர்மேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவை பற்றி பார்க்க போனால் ரெசல்மேனியா பேக்லாஷோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் கோல்பர்க், சிஎம் பங்க், கோடி ரூட் அண்ட் வில் ஆஸ்பர், ஏடபிள்யூ சேர்ந்த எல்லாம் வந்து பெரிய பெரிய அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம சேனல் புதுசாக தெரியுதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிப்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்ன, உங்களோட ட்ரீம் மேட்ச்னு இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரோமன் ராக் தான் சொல்லுவீங்க. அது தவிர்த்து நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டேன் இந்த நம்பர் 1 இந்த சிஎம் பங்க், பெஸ்ட் இன் த வேர்ல்ட். சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவரோட ஸ்டோர் லைன் என்ன, அவர் எதை நோக்கி போக போகிறாரு இந்த சம்மர்ஸ்லாம் வரைக்கும் அப்படின்றத டீட்டில் வந்து பார்ப்போம். அண்ட் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூட வேர்ல்ட் சாம்பியன் ஜெயிப்பாரா மாட்டாரா, அவரோட கதை தான் என்னன்ட்டு நானும் ஸ்போர்ட்ஸ் கடையில் ஒரு அப்டேட் விஷயம்லாம் தேடி பார்த்துட்டேன். அண்ட் இப்போதைக்கு தெளிவான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு சிஎம் பங்க் சைட்லேருந்து. இப்போதைக்கு பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர்ஸ்லாம் வரைக்குமே இப்போதைக்கு செத்ரான்ஸ் ஃபேக்ஷன் வந்து ஒரு டீம் செத்ரான்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காருல, ஒரு புது டீமாக ரெசல்மேனியா 42 அந்த டீம் வந்து ஒரு பெரிய டீம் வரும்னு சொல்லி ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ராக்கோட சோலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தேர்ட் இருக்காது செத்ரான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு அது என்ன கதைன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து செத்ரான்ஸ் வந்து ஒரு பெரிய டீமாக வந்து வரப்போறாரு. இன்க்ளூடிங் எப்படி பிளட் லைன் ஒரு டைம் டாப்பில் இருந்தோம், அது மாதிரி டீம் செத்ரான்ஸ் வந்து இப்போ ஒரு டைமில் வந்து டாப்பில் இருக்க போகிறாங்க. அண்ட் இப்போதைக்கு அவங்கள வந்து பில்டப் பண்ணுறக்காக இந்த சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் வரைக்கும் அவர் கூட தான் இருக்க போகிறாங்க. அது வரைக்கும் அவருக்கு வந்து டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் டபிள்யூடபிள்யூக்கு வந்ததுக்கப்புறமா அவரோட ஆசை என்ன, மெயின் ஈவெண்ட் எடுக்கணும் அண்ட் டைட்டில் வின் பண்ணணும். இப்போதைக்கு அந்த மெயின் ஈவெண்ட் வந்து எடுத்துட்டாரு. ஆல்மோஸ்ட் இதுவும் கன்ஃபார்ம் ஆனது. இதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சோம்னா, இந்த டீம் செத்ரான்ஸோட அண்ட் சிஎம் பங்க் வாஸ் டிரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச் பாலிமன் ஸ்டோர் லைன் வச்சு போகும்னு நினச்சோம். ஆனால் டபிள்யூடபிள்யூ இந்த ஸ்டோர் லைனை அப்படியே டிஃபரெண்ட் லெவலில் வந்து மாற்றிட்டாங்க. இப்போதைக்கு சிஎம் பங்க் என்ன பிளான்னா, டபிள்யூடபிள்யூ சாம்பியன் வின் பண்ணுவாரன்னு கேட்டால் சான்சஸ் ரொம்ப கம்மி. இப்போதைக்கு அந்த சைடே வந்து போக மாட்டார். இப்போதைக்கு செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூட சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்காரு. மேபி அங்கே சிஎம் பங்க் போனாலும் அங்கே செத்ரான்ஸ் வந்து கெடுத்து விட்ருவாரு. அண்ட் இப்போ சம்மர்ஸ்லாம் வரைக்கும் சிஎம் பங்க் வந்து டைட்டில் வின் பண்ண மாட்டார். இது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம். இப்போதைக்கு சிஎம் பங்க் எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, டீம் செத்ரான்ஸை வளர்த்துறதுக்காக சிஎம் பங்கு ரோமன் ரெயின்ஸையும் யூஸ் பண்ண போகிறாங்க. ரோமன் சைட்லேருந்து அதான் அப்டேட்டு. ரோமனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடாக தான் யூஸ் பண்ண போகிறாங்க இப்போதைக்கு. ஏன்னா ரோமன் வந்து அடுத்த இயர் வந்து ரிட்டையர்மெண்ட் வர சொல்லியிருக்காருல, அதனால தான் மேபி. நெக்ஸ்ட் நம்பர் 2னா வில் ஆஸ்பெரி. இன்னொன்று சொல்லி ரோமன் ரிட்டையர்மெண்ட் சொன்னார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த பிளட் கேன்சருக்காக செக்அப் பண்ண போவார். அவர் வந்து பியூராக குணமாயிட்டார்னா திருப்பி வந்து வந்துடுவார். கவலைப்படாதீங்க. ரோமன் ரிட்டையர்மெண்ட் சொன்னோன்னே இந்த ஃபீலிங் எமோஜி வருது அதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு ரோமனுக்கு வந்துடுவார், கண்டிப்பாக நம்புவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஆஸ்பெரி. இந்த ஏடபிள்யூல வில் ஆஸ்பெரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு செம்மையான ஒரு சூப்பர் ஸ்டார். சொல்ல போனால் உண்மையிலே அவரோட மேட்ச்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அவரோட ஃபேன் உண்மையிலே அந்தளவுக்கு வந்து ஹை ஃப்ளைங் மூவ்ஸ்லாம் அசால்ட்டாக போடுவார். அண்ட் ஏடபிள்யூ பார்க்குறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வில் ஆஸ்பெரிக்கு கெய்லி ஃபிஷருக்கு எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரைவல்ரின்னு தெரியும். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவரோட ஏடபிள்யூ கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது. ஆனால் அங்கே ஏடபிள்யூ சைடு அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைட்டில் புஷ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ கான்ட்ராக்ட் முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ஏஜென்ட் ஆயிடுவார். இதுக்கப்புறம் அவரோட பிளான் என்னன்னா, டபிள்யூடபிள்யூ வந்து வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இப்போதைக்கு ஏடபிள்யூ வந்து ஒரு சில சூப்பர் ஸ்டார்லாம் தூக்கிட்டாங்க பென்டா அண்ட் அடுத்து ரே ஃபினிக்ஸ். இப்போ வந்து வில் ஆஸ்பெரி வந்து டிமாண்டாக இருக்காரு. மேபி சான்ஸ் இருக்கு டபிள்யூடபிள்யூக்கு வரதுக்கு. என்ன பொறுத்தளவுக்கு ஏடபிள்யூ இருந்தால் ஒருத்தா இருக்கும். ஏன்னா அவர் அங்கே அளவுக்கு ஏடபிள்யூ வந்து நல்லா புஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஈவெண்ட் ஜே உசோ வர்சஸ் லோகன் பாலுக்கான மேட்ச்சில் ஏதாவது வந்து இந்த மேட்ச்சில் ஏதாவது வந்து சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் வருமா, இந்த மேட்சோட எண்டிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போதைக்கு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, இந்த மேட்ச் வந்து க்ளீனாக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் நடந்த மணி நட்ரா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கே அதாவது சிஎம் பங்க் அண்ட் செமிசேன், அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் செத்ரான்ஸ் இருந்தாங்க. அண்ட் இது எல்லாமே காரணம் மெயின் ஈவெண்ட் ஜே உசோ காப்பாற்றுறதுக்காக தான் சிஎம் பங்க் அண்ட் செமிசேன் வந்திருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஜே உசோவை அட்டாக் பண்ணுறதுக்காக லோகன் பால் வந்திருந்தார். இது வந்து அவரோட ஸ்டோர் லைன், அவரோட பார்ட் ஆஃப் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்தார். ஆனால் இதுக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா செமிசேன் சிஎம் பங்க் வந்து குரல் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களான்னு தெரியல. அண்ட் இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூட பிளான் என்னன்னா, இந்த மேட்ச்சில் மேபி வந்து செத்ரான்ஸ் அண்ட் பிரான் பிரேக்கரோட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கலாம். அது மூலியமாக வந்து பார்த்தோன்னா தோக்கலான்னு கிடையாது. அது மூலியமாக இந்த மேட்ச் வந்து அப்படியே ஒரு டையாக வந்து நிப்பாட்டலாம். மேபி சிஎம் பங்க் செமிசேன் இவங்க 2 உள்ள வந்து அண்ட் இங்கே மெயின் ஈவெண்ட் ஜே உசோ ஜெயிக்க கூட சான்சஸ் இருக்குது. நான் அவர் தான் ஜெயிப்பார். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஒரு ட்ரிபிள் டாக் டீம் மேட்ச் நடத்த அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்பர் 3னா இப்போதைக்கு ரெசல்மேனியா பேக்லாஷ் பேப்பரை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அண்ட் இந்த பேக்லாஷ் பேப்பரோட பெட்டிங் ஆர் சரி வந்திருக்கு. ஜான்சன் வாஸ் ரேண்டிக்கான மேட்ச்சில் யார் ஃபேவராக இருக்கான்னா, இந்த சீனியர் தலைவர் ஜான்சன் தான். இப்போதைக்கு ஜான்சன் அவர் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் சாம்பியன் இருப்பார். ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம். ஆனால் எண்டிங் வந்து ராண்டி எப்படி தோக்கடிக்கிறாங்கிறது தான் கதையே. அண்ட் இங்கே 4-way ஃபேட்டல் மேட்ச்சில் ஜாக் ஆஃப் ஆட்டோ தான் ஃபேவராக இருக்காரு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மைண்டர், தேர்ட் எல்ஏ நைட், ஃபோர்த்து வந்து டாமின் பிரிஸ்ட். நெக்ஸ்ட் டாமினிக் மிஸ்டீரியோ வாஸ் பென்டாவுக்கான ஒரு மேட்ச். அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபேவராக இருக்கானா, டாமினிக் மிஸ்டீரியோ. ஏன்னா இந்த மேட்ச்சில் ஃபின்பாலர் வந்து மேபி வந்து அவர் ஃபின்பாலர் வந்து டர்ன்ஸ் பண்ணலாம் அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ போட்டு பழகலாம். இந்த மாதிரி நடக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் குந்தர் வாஸ் பேட் மேக்ஃபி. இந்த மேட்ச் நம்ம அப்படியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அசால்ட்டாக குந்தர் தான் வின் பண்ணுவார். ஆனால் இந்த மேட்ச்சில் மேபி வந்து கோல்பர்க் வந்து ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது டீட்டில் வந்து அப்படியே அடுத்து வந்து பார்ப்போம். அண்ட் அடுத்து ரெசல்மேனியா பேக்லாஷ் முடிச்சதுக்கப்புறமா அடுத்த மெயினான பேப்பர் என்னன்னா மணி இன் த பேங்க். இந்த மணி இன் த பேங்க் பேப்பர் வந்தாவே அதில் யார் வின் பண்ணுவாங்க, அடுத்து யாரை வந்து கேஷிங் பண்ணுவாங்க, அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங் வந்து சம்மர்ஸ்லாம்
ஸ்மாக் ஹைப் ஏற்றுறது இந்த ஒரு பேப்பர் தான். அண்ட் இந்த பேப்பரில் மணி இந்த பேங்க் யார் வின் போடா மென்ஸ் டைடு அப்படின்னு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ரூமர்ஸ் ஸ்பாயிலர் வந்து கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் செத்ரான்ஸ் ஒரு ஃபேக்ஷன், அடுத்து லோகன் பால், கேரியன் கிராஸ், எலினேட் அண்ட் செமிசைன் அண்ட் செத்ரான்ஸ் இவங்க வின் பண்ண அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கார்மலைஸ், சாட் கேபிள், கோடி ரூல்ஸ், எல் அதாவது அமெரிக்கானோ, ஃபின் பாலர், பென்டா ரே ஃபினிக்ஸ், அதாவது அலிஸ்டர் பிளாக், ஜிமி ஊசோ அண்ட் லூக்ரி கேசர் வாய்ப்பில்லை, டாமினிக் மிசீரியோ, குந்தர், ஆண்ட்ரேட, ட்ரூ மேக்கின்டையர், ரூசே இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது இந்த மிஸ்டர் மணி இந்த பேங்க் வின் பண்ணுறதுக்கு. அண்ட் என்ன பொறுத்தளவுக்கு பிரான் பிரேக்கர் டீம் செத்ரான்ஸ் ஃபேக்ஷனில் வின் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் அது போக இப்போதைக்கு அந்த மணி இந்த பேங்க் வரும்போதுலாம் நம்ம எல்லாத்துக்கும் என்ன தோணுன்னா ரோமன் வந்துடுவார். ஏன்னா ரோமன் வந்து மணி இந்த பேங்க் டைமில் தான் வராரு. அவர் அந்த மணி இந்த பேங்க் முன்னாடி நடக்கிற ஷோலலாம் இருக்கார். அப்போ ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த டைமில் என்ன நினைப்பாங்க, மணி இந்த பேங்க் வின் பண்ணி அவர் எதிர்பார்த்த மாதிரி அண்டர்ஸ்பிரிட் சாம்பியன் எடுத்துருவார் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுப்பாங்க WWE. ஆனால் வந்து அங்கே வந்து என்ன நடக்குன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மணி இந்த பேங்க் யாராவது எதிர்பார்க்குற சூப்பர் ஸ்டார் தான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயோஸ்கை இப்போதைக்கு WWE உமன் அண்டர்ஸ்பிரிட் சாம்பியனாக இருக்காங்க. அந்த கலரை பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்பிரிட் சாம்பியன் தான் வருது. அண்ட் ஸ்மாக்டவுன் சாம்பியனாக இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நியூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. மேபி உங்கள் டைட்டில் வச்சிருக்காங்க, கண்டிப்பாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அகைன் ஒரு மல்டி இயர் டீல் வந்து சைன் பண்ண போகிறாங்க. இவங்க NXT சைடில் சண்டை போகிறதுனால மேபி அட்வான்டேஜ் இவங்க மல்டி இயர் கான்ட்ராக்டே சைன் பண்ண சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில் கோல்பர்க். இப்போதைக்கு பில் கோல்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட்குள்ள ஒரு மேட்ச், அதாவது 2 மேட்ச் வந்து பண்ணி ஆகணும் முடிவு பண்ணிட்டாரு. ஒன்று சம்மர் ஸ்லாம், அதுக்கப்புறம் கிரவுன் ஜுவல்ஸில் அவர் ரிட்டையர்மெண்ட் இருக்க போது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்லாஷ் பேப்பரில் குந்தர் பேட் மேக்ஃபிக்கான ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் மெயினாக வந்து குந்தர் ஸ்ட்ராங் ஆகணும் தான் WWE இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்க மாதிரி இங்கே கோல்பர்க் வருவார் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து சொல்கிறாங்க. அண்ட் வந்தால் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா சம்மர் ஸ்லாமில் மேட்ச் பண்ணுறேன்னாரு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் வந்து குந்தர் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை வச்சு அடி வாங்க விடலாம். அண்ட் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரொம்ப பவர்ஃபுல் ஆகும்போது அங்கே வந்து கோல்பர்க் வரலாம் அப்படின்ற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன். உங்களோட தரசான மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த அமெரிக்கன் நண்பர் கோடி ரூட் எப்போ வருவாருன்ட்டு. அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மாக் டவுன்லேயும் வந்து தரமாக வந்து செக்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சன் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஒரு சில ஸ்மாக் டவுன்லாம் வரதில்லை. அந்த ஸ்மாக் டவுன் அந்த அளவுக்கு வந்து போரிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த கமெண்ட்டில் வாசித்ததுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா கோடி யூனிட்டி நேரம் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் தான் ஏதாவது ஒரு செக்மெண்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கும் சொல்கிறாங்க. உண்மைதான், அது உண்மையிலே 100% உண்மைதான். ஏன்னா ஜான்சினா வராத டயத்தில் நானே போன ஸ்மாக் டவுன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப டல்லாக இருந்துச்சு. ஆனால் அது மட்டும் இல்லை இப்போதைக்கு அமெரிக்கன் நம்பர் கோடி ரோடுக்கு ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா அமெரிக்கன் நம்பர் கோடி ரோடு வர்சஸ் ராண்டி ரோடுங்கிற ஒரு மேட்ச். ஆனால் இந்த ரெசல்மேனியாவை கோடி கடந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போதைக்கு WWE இந்த பிளானை வந்து இன்னும் வச்சிருக்காங்க. அண்ட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு மேட்ச் நடக்கும், பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கான கொஸ்டின் என்ன ட்ரீம் மேட்ச் உங்களுக்கு என்னன்னு வந்து கேட்டிருந்தேன். அண்ட் உங்களோட ட்ரீம் மேட்ச் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு அமெரிக்கன் நம்பர் கோடி எப்போ வருவார் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மந்தோட கடைசி நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் வருவார். அண்ட் May 29 நினைக்கிறேன், சரியாக அந்த டேட் வந்து தெரியல. அண்ட் இப்போதைக்கு அடுத்து நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் எந்த மாதிரி நடக்க போகுது. அண்ட் ஜான்சினா ஃபேஸ் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக வந்து சம்மர் ஸ்லாமில் ஜான்சினா தான் ஃபேஸ் பண்ணுவார். மேபி அகைன் அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்து ரோமன் வந்து கடுப்பாகலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஃபேன் சைட்லேருந்து பேசப்படுது. அண்ட் ரூமர்ஸாகவும் இருக்குது. ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம் கோடி வந்து கண்டிப்பாக சம்மர் ஸ்லாம் மெயின் பண்ணுவார். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி வாட்சிங் வேறு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணி தேங்க்யூ.